வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா, நேற்று நான் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் அப் இருந்து மார்க்கெட் இந்த ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,840 அப்படிங்கிற ஒரு எல்லோ பார்டர் போட்டிருந்தோம். இந்த எல்லோ பார்டர்லேருந்து மார்க்கெட்டை திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். எல்லோ பார்டர் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாம் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இல்லை மார்க்கெட் இந்த சேனல் உள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே உள்ள எல்லோ பார்டர் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பெரிய பையிங் கொடுக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த சேனலையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்புங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் நேற்று பொறுத்தளவுக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு கேப் அப் தான் கொடுத்தாங்க. கேப் அப் கொடுத்துட்டு நம்ம மேலே ஒரு எல்லோ பார்டர் லைன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ பார்டரை மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்து பிரேக் பண்ண முடியாமல் கடைசி வரைக்குமே மார்க்கெட் பிரேக் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து இந்த மிடில் ஒரு எல்லோ பார்டர் போட்டிருந்தோம். நம்ம அதில் அப்பயே சொல்லியிருந்தோம், இந்த மிடில் எல்லோ பார்டர்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்புன்னு நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம் தெளிவாகவே. இன்றைக்கி காலை டெலகிராம் அப்டேட்டில் கூட 2 முட்டை போட்டிருப்போம். இந்த வட்டத்துக்கு என்ன பண்ணோம்னா, ஒன்று இந்த வட்டத்துக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மேல் நோக்கி பிரேக் பண்ணால் இந்த இடத்த பிரேக் பண்ணால் நம்ம அடுத்த என்ட்ரி எடுப்போம், இல்லைன்னா கீழே இந்த வட்டத்தை வந்தாலும் என்ட்ரி எடுப்போங்கிற மாதிரி நாங்கள் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரி வாங்க நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த எல்லோ பார்டர் எல்லோ பார்டர் இருக்கட்டும், இந்த மேலே உள்ள எல்லோ பார்டர் இருக்கட்டும். நாளைக்கு இந்த எல்லோ பார்டருக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஒரு புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி லெவல்ஸுங்கிறது இந்த லெவல்ஸ் வரைஞ்சிட்டு சொல்கிறேன். இப்போ நான் 1 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த 1 ஹவரில் ஒரு சேனல் ஒன்று வரைகிறேன். இந்த சேனலில் மார்க்கெட் அக்யூரேட்டாக அதில் போயிட்டு தான் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த சேனல் போட்டிருக்கேன். இந்த சேனல் கலர் நம்ம 1 ஹவரில் போட்டதுனால நம்ம ரோஸ் கலர் எப்பயுமே வைப்போம், அந்த ரோஸ் கலர் வச்சுருக்கேன். இப்போ வழக்கம் போல் நம்ம 5 மினிட்ஸ் மாற்றிடுவோம், இல்லை 15 மினிட்ஸ் வச்சுப்போம். இப்போ 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் பண்ணிப்போம். இப்போ அடுத்த மூமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ரோஸ் கலர் சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே. ஒருவேளை இந்த சேனல் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 19,770 அப்படிங்கிற லெவல்ஸ் இன்னையோட இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த லெவல்ஸையும் இந்த ப்ளூ கலர் டேக்கு போடும், அதை போட்டுரும். இப்போ இந்த 19,000 இன்றைக்கி போன ஹை இருக்குல்ல, 19,850க்கு மேலே மார்க்கெட் இருக்கப்போ மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. இப்போ இருக்க செட்டப் மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு கிளியராக பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் உள்ளே இருக்குது மார்க்கெட். இதுக்கு பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக மார்க்கெட் மேல் நோக்கி அதிகமாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் நியூஸ் பேஸில் என்ன தான் மார்க்கெட் பையிங்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம், மார்க்கெட் மேலே போகிறது தான் தவிக்குதுன்னு நிஃப்டின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ன தான் மேலே ட்ரை பண்ணாலும், ஆனால் அந்த மார்க்கெட்டோட நியூஸ்னால் மார்க்கெட் மேலே பையிங் அந்த அளவுக்கு தைரியமாக யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் மார்க்கெட் மேலே போக முடியாமல் இருக்குது. ஆனால் மார்க்கெட் செட்டப் படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரோஸ் கலர் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே இந்த கீழே உள்ள எல்லோ பார்டர் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால் இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரோஸை பிரேக் பண்ணால் 19,670ங்கிறதுக்கு லெவலுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த கேப் அப்பில் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பிரேக் கொடுத்தா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ மேலே எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு கடைசியாக போனால் ஆல் டைம் ஹை 19,990 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக சேனல் பார்டரில் இருக்குது. இப்போ இந்த சேனல்லேருந்து பெரிய பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒருவேளை நாளைக்கு நடக்காட்டு நாளானைக்குள்ளே இந்த மார்க்கெட் பிரேக் ஆகி இந்த லெவல்ஸ் போகிறது இந்த ரோஸ் கலர் லைனை தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம பழைய ஆல் டைம் 19,990 இல்லைனா 20,050 அந்த ரேஞ்சு 20,000 இல்லை 20,050 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அது நாளைக்கு ஒரு நாள் நடக்குமான்னு சொல்ல தெரில. நாளைக்கு 2 நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிளியராக அந்த செட்டப் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இதுக்குள்ளே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ளாட்டாக அப்படி ஓப்பன் ஆனால் இந்த ரோஸ் கலர் லைனை தொட்டுட்டு மார்க்கெட் அப்படி புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்தமாரி ஓப்பன் ஆகிறது தான் பெஸ்ட். நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ரீடெஸ்ட் இந்த ரோஸ் கலர் தொட்டு மார்க்கெட் போனால் வெரி புல்லிஷாக போயிடும்.
ஆனால் மேலே கேப் அப்பில் மார்க்கெட் மேலே மூவ் ஆனால் இந்த இடையில இந்த கேப்பை சரி பண்ணுறதுக்காக மார்க்கெட் தண்ணீர் மாதிரி பெரிய புல்லிஷ் கிடைக்காது. அதனால தான் மார்க்கெட் இறங்குனா திருப்பி அப்சைடு பெருசாக போகிறது வாய்ப்புன்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம். பேங்க் நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம்னா நம்ம இந்த ஒரு சேனல் 5 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிற வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஒருவேளை சேனலை பிரேக் பண்ணியிருந்தாலும் 44,050 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம 15 மினிட்ஸ் ஒரு சேனல் போட்டிருந்தோம். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேது. இன்றைக்கி வந்து நேற்று வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நிஃப்டி வீக்காக இருந்தது. இன்றைக்கி நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. மார்க்கெட் கொஞ்ச நாளாகவே ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி என்ன மாதிரி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன லெவல்ஸ் கீழே இந்த எல்லோ பாருக்கு வரல, மேலே ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலுக்கு மேலே 5 பிரேக் கொடுத்துச்சுன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நான் பை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே அதால் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் இந்த சேனலுக்குள்ளேயே ரொம்ப நாளாக மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆனாங்க. திருப்பி பெருசாக ரெக்கவரி ஆகலாம். ஆனால் நிஃப்டி டக்குன்னு ரெக்கவரி ஆகிட்டு பேங்க் நிஃப்டி வந்து ரெக்கவரி ஆக முடியாது. அப்படியே மார்க்கெட் அப்படியே முடிஞ்சிடுச்சு சைலண்டாகவே. சார் நாளைக்கு எப்படி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி சிலத்தெல்லாம் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த ப்ளூ கலரை மட்டும் டாப்பில் வச்சது ஹையில், இதுக்குள்ளே ஒரு ப்ளூ இருக்குது ஒளிஞ்சிருக்கு. டே ஹை லோவில் ப்ளூ வச்சாச்சு. இந்த சேனல் வந்து இப்போ எக்ஸ்பைரி ஆகிட்டு எடுத்துருவோம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஒரு பிளாக் கலர் கோடு போட்டிருக்கேன். இந்த பிளாக் கலர் கோடுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இதில் வச்சு இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் இறங்கினா மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பாகவும் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி தான் வீக்கான செட்டப்பாகவே இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த 44,500 டு 44,380 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த பிளாக்கு கீழே இன்னையோட டேவோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 44,336 இன்றைக்கோட டேவோட லோ, இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக தெரியுது. இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை இப்படி வரலாம். இதை கூட எடுத்து இந்த டூல் வேண்டியில் இதை எடுத்து இப்படி போயிட்டு இப்படி ஃபாலோ ஆகலாம். இல்லை திருப்பி இப்படி கூட மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இந்த எல்லோ பாட்டில் கூட மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லோன்னு இந்த நம்ம ட்ரெண்ட் நடும். ஒரு வேளை இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து இந்த மேலே உள்ள எல்லோன்னு போட்டுக்கோம்ல 44,530 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே உள்ள எல்லோவை தொட்டுட்டு டே ஹையை தொட்டு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மறுபடி புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, மேல் நோக்கி எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். மேல் நோக்கி லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 44,750 ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 44,936 ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இருக்குது. இந்த லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 20-30 பாயிண்ட் இன்னும் தள்ளாது. பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் அந்தமாரி இல்லை. பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 450 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் புல்லிஷ் போகிற செட்டப்பே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.